வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சிலை திறப்பட சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்கள் நிலத்தினுடைய ரிஜிஸ்டர், அதாவது ஆப்பதிவிடுவாங்க, அது எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். வாங்க. இந்த ஆப்பதிவிடு மூலியமா உங்களுடைய நிலத்துடைய பழைய சர்வே நம்பரு மற்றும் பட்டா எண்ணு, உங்கள் நிலத்தினுடைய மண் வகை, உங்கள் நிலத்து எவ்வளவு பரப்பு இருக்குது, அது அரசு நிலமா, புறம்போக்கு நிலமா, மானாவாரி நிலமா, இன்னும் மேல் பகிர்ந்துக்கலாம் இந்த ஆப்பதிவிடு மூலமா. வாங்க, இந்த வீடியோவில் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப இம்பார்ட்டானது. ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பாருங்க, சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் வந்து இ சர்வீஸ்னு டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பாருங்க, e-service.in.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அப்படி உள்ளதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து பதிவு வந்து டெவலப் பண்ண போகிறோம். இது வந்து நில அளவை மற்றும் நில வரித்திட்ட ஆணையத்தோட மெயின் வெப்சைட் பேஜ். இதில் கீழே பாருங்க, பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அப்படி உள்ளதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் மாவட்டம் கேட்குது. உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டும் உங்களுடைய வட்டம் கேட்கும். நான் வந்து எங்களுடைய வட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய வட்டம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்வு வந்து உங்களுடைய வில்லேஜ் கேட்கும், உங்களுக்கு கிராமம் என்னன்னு. உங்கள் கிராமத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிலவகை கேட்கும், ஊரகமாக நத்தமான்னு. ஒரு சில ஊரில் கேட்கும், ஒரு சில கேட்காது. ஊரகம்னா ஊரகம் செலக்ட் பண்ணுங்க, நத்தம்னா நத்தம் செலக்ட் பண்ணுங்க. நான் எங்களுக்கு ரூரல் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது புலையன் கேட்குது. அதாவது புலையன்னா சர்வே நம்பர், உங்களுடைய சர்வே நம்பர் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உட்பதிவு எண் கேட்குது, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்க, புலையன் 24/2A என்றால் புலையன்னில் வந்து சர்வே நம்பர் வந்து 24 போடணும், உட்பிரிவில் வந்து 2A போடணும். நெக்ஸ்ட் வந்து புலையன் 24 இருந்தால் புலையன் போட்டு அதுக்கான உட்பிரிவு தான் போடணும். கீழே வந்து உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, கரெக்டாக டைப் பண்ணுங்க. அதுக்கு ஓடிபி வரும், அதனால கரெக்டாக நம்பர் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கடவுள் சொல்லியும் பிறகு கீழே அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். கரெக்டாக அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓடிபியை உறுதி செய்யணும் கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதை கரெக்டாக கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பதிவீடு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஆப்பதிவீடு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு சில இதெல்லாம் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டேன், அழிச்சிட்டேன். அது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பதிவீடில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் வட்டம், அடுத்து கிராமம், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டோடைய உங்கள் நிலத்துடைய சர்வே நம்பர் உட்பிரிவு நீங்கள் டைப் பண்ணது இருக்கும். அடுத்தது உங்களுடைய நிலத்துடைய பழைய சர்வே நம்பர் உட்பிரிவு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பகுதியும் கொடுத்து என்ன பகுதியாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நிலம் வந்து அரசு நிலமா ரைத்து வாரி நிலமா கொடுத்துருப்பாங்க. அரசுனா அரசுன்னு போட்டிருப்பாங்க, ரைத்து வாரி ரைத்துன்னு போட்டிருப்பாங்க. நான் இது புறம்போக்கு நிலம் புறம்போக்கும் போட்டிருப்பாங்க. அடுத்தது நிலத்தின் வகை கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நஞ்ச நிலமா, புஞ்ச நிலமா, மானாவாரி நிலமா, தீர்வு எடுப்பாத தரிசு நிலமா, அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க நிலத்தின் வகையில். நெக்ஸ்ட் வந்து பாசன ஆதாரம் கொடுத்துருப்பாங்க. பாசன ஆதாரம் வந்து கிணற்று நீர் பாசனங்குது, சொட்டு நீர் பாசனங்குது, இன்னும் ஒரு சில பாசனம்லாம் இருக்குது. அந்த ஆதாரம் வந்து எதுவும் அது கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது அந்த ஆப்ஷன் வராது, பாசனம் ஆதாரம் வராது, ஒரு சில நிலத்துக்கு வரும். அடுத்தது வந்து இருப்போக்கு நிலமான்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மண் மலமும் ரகமும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மண் தரம் இருக்குது. மண் தரம் வந்து மொத்தம் 8 இருக்கும். என்னன்னா செம்மண், மணற்பாங்கான மண் இருக்கும், மணற்குன்று மண் இருக்கும், குறுமண் இருக்கும், களிமண் இருக்கும், கரிசல் மண் இருக்கும், செம்மண்ணுக்கு இருக்கும். அடுத்து வண்டல் மண், அது அடைமண் இருக்கும். மொத்தம் 8 இருக்குது. அதில் ஏதோ அது கொடுத்துருப்பாங்க, நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தீர்வை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து உங்களுடைய நிலம் வந்து ஹெக்டேரில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மொத்த தீர்வை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பட்டா நம்பர். நெக்ஸ்ட் வந்து நிலத்துடைய பெயர் யார் பேரில் வந்து பட்டா இருக்கோ அவங்க பேர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆப்பதிவில் இருக்கும்.
ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.